கோயிலுக்கு அந்த தர்காக்கு நிறைய இடத்த கூட்டு போய் அது வந்து நம்ம நிவாரணம் பண்ணிக்குவோம். சைவனைங்கிற சர்வசாதாரணமான சைவனைகள் கிடையாது. பெரிய பெரிய ஆத்மகள், பிரேதாத்மகள், பிசாசுகள் இதெல்லாமே நீங்கள் கேட்டால் ரெமெடி வந்து பார்த்தீங்க. நான் சொல்கிற ரெமெடி இந்த மாதிரி ஒரு ஆணை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எலுமிச்சை இது பண்ணிக்கிட்டு இது குத்தணும். இதுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஓம் கட்டு திக்பந்தனா சர்வ சைவனே விமோச்சனா. சில பேருக்கு வந்து தூங்கும் போதுலேயே நைட்டு என்னமோ கன்னத்தில் குத்துற மாதிரி, நெஞ்சுக்குள்ளே குத்துற மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிற்றுல குத்துற மாதிரி எல்லாம் சைவனை கூட பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி சைவனை எப்படி பண்ணுவாங்கன்னா பொதுவாக மந்திரவாதி எண்ணங்கள் இருக்கும், கெடுதல் தான் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்தக்கப்புறம் ஒரு கருப்பு ரூபத்தில் உருவம் ரெடி பண்ணுவாங்க. அந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஆத்மகள் வர வைப்பாங்க. திருநங்கை அதே மாதிரி சத்தி போய் தீ குளிப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஆத்மகள் மறுபடியும் அமாவாசை பௌர்ணமி தாண்டின உடனே ஏதோ நம்மளை பிடிக்கிற மாதிரி, யாரோ பேசுகிற மாதிரி, என்னென்னமோ பண்ண வைக்கிற மாதிரி, நமக்கே தெரியாமல் ஒரு ஆள் நம்ம கூட பேசி இது பண்ணி அது பண்ணி நிறைய அழிவுகள் பண்ண வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுடிக்காடுலேருந்து வந்து ஆத்மா அது எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரோ அது அந்த முறையை நம்ம பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சைவ பூஜைகள் இருக்கும், அசைவ பூஜைகள் பண்ண வேண்டியது அசைவ பூஜைகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விதமான ஹோமங்கள் இருக்கு. யாருக்குமே சந்தேகம் வராமல் இவனை வந்து அழிஞ்சு போகணும்னு சொல்லி பண்ணுறது தான் சைவனை. சைவனைங்கிறது மிக பெரிய சக்தி. அந்த சைவனையே பார்த்தீங்கன்னா 51 விதமான சக்திகள் இருக்குது. அந்த 51 விதமான சைவனைகள் வந்து எந்த ரூபத்தில் பண்ணாலும் கூட ஹர மகாதேவா சம்போ சங்கரா பார்வதி பதி நமோ நம நமோ நம நமோ நம. ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஏஜிஎஸ் அகோரி சாமி குருஜி இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம ஆல்ரெடி இன்டர்வியூ பண்ணியிருக்கோம், சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கும் அவர் நம்ம கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். ஓம் ஹரிஓம் சிவோம் ஓம் நம சிவாய தீர்காயுஷ்மான் பவோ பவா ஸ்ரீமாத்ரே நமோ நமஹ. அருவோம் சிவாய நமஹ மகாதேவாய நமஹ காசி விஸ்வேஸ்வராய நமஹ நாகசாது கட்டு திக்பந்தனா நமோ நமஹ. செய்வினை அப்படிங்கிறது இன்னைக்கு காலத்தில் நிறைய பேர் வந்து அதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து என்னென்னா ஒருத்தவங்களை நம்ம அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா செய்வினை பண்ணுறத ஒரு வேலையாகவே வச்சுருக்கிறாங்க. இப்போ கூட சமீபமாக நடிகர் ரவிமோகன் அவர்கள் சொல்லியிருந்தார், என்னுடைய மனைவி சைடு ஃபேமிலி வந்து எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணியிருக்கிறாங்க, எனக்கு தொடர்ந்து ரத்தவாந்தியாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ செய்வினை பற்றி சொல்லுங்கள். அது யார் வேணாலும் யாருக்குனாலும் பண்ணிட முடியுங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். செய்வனை அங்கிறது பார்த்திங்கன்னா 51 விதமான சைவனைகள் இருக்கும். அந்த சைவனைகள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு பண்ண முடியும், தெரியாதவங்களுக்கு பண்ண முடியும். ஆத்மா இப்போ நீங்களும் ஒரு ஆத்மா, என்ற உடம்புல ஒரு ஆத்மா இருக்கும். அதே மாதிரி அந்த ஆத்மகள் இறந்துட்டான்னா ஒரு பஞ்சபூதமாக மாறும். அதாக பெய்யாக மாறும், சைவனாக மாறும். அது நம்ம எதுக்கு பயன்படுத்துமாங்கிறது முக்கியம், கவனமாக கேட்கணுமான்னா. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, நிறைய ஆக்டர்கள்லேருந்து சர்வசாதாரணமான மக்களை வரைக்கும் சைவனைங்கிறது பண்ணலாம். ஏன்னா நம்மளும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டாலும் எவ்வளோ முன்னுக்கு போனாலும் நம்மளும் ஒரு மனிதர் தான். நம்ம வந்து ஒரு மாணவா சம்மந்தப்பட்ட ஒரு எண்ணம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா சைவனைங்கிறது யாருக்கு வேணால் பண்ணலாம். இந்த சைவனை பார்த்தீங்கன்னா 51 விதமான சைவனை நான் சொல்லியிருக்கிறேன். மோகினி, டாகினி, அதே மாதிரி சில சைவனைகள் வந்து பார்த்திங்கன்னா ஊரி சாதனங்கள் மரணங்கள் வர வச்சிடும். சில பேருக்கு வந்து தூங்கும் போதுலேயே நைட்டு என்னமோ கன்னத்தில் குத்துற மாதிரி, நெஞ்சுக்குள்ளே குத்துற மாதிரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிற்றுல குத்துற மாதிரி எல்லாம் சைவனை கூட பண்ண வைக்கலாம். அந்த மாதிரி சைவனை எப்படி பண்ணுவாங்கன்னா பொதுவாக ஒரு ஆளோட சம்மந்தப்பட்ட திங்ஸ் எது வேணா இருக்கலாம். அவர் ஃபோட்டோ வேணா இருக்கலாம், அவர் சம்மந்தப்பட்ட வாட்சியானா இருக்கலாம், அதே ஒரு பொம்பளையான அவங்க முடியானா இருக்கலாம், கிப்பானா இருக்கலாம். அப்படிப்பட்ட பொருளெல்லாம் சில மந்திரவாதி கிட்ட போய் கொடுத்துருவாங்க. யாருக்கு மேலே எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அழிக்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட சைவனை பண்ண நினைக்கிறவங்க அந்த மாதிரி அகோரி சம்மந்தப்பட்ட சில எண்ணம் நம்ம நல்லது தான் பண்ணுவோம். மந்திரவாதி எண்ணங்கள் இருக்கும், கெடுதல் தான் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட போய் அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்தக்கப்புறம் ஒரு கருப்பு ரூபத்தில் உருவம் ரெடி பண்ணுவாங்க. அந்த உருவத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத ஆத்மகள் வர வைப்பாங்க. திருநங்கை அதே மாதிரி சத்தி போய்
தீக்குளிப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஆத்மகள் எந்தெந்த வேதனையா இருந்துருமோ, கேன்சர் ரத்த வாந்தின்னு சொன்னீங்க இல்லையா, கேன்சரில் ரத்த வாந்தி இறந்தவங்க அவங்களோட சம்மந்தப்பட்ட ஆத்மகள் எல்லாம் அதில் பஞ்ச விதமாக வர வச்சுட்டு ஒரு உருவத்தில் திக்பந்தனம் பண்ணி அவங்க சம்மந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டு அந்த ஆத்ம மேலே அதுக்கு சம்மந்தப்பட்ட விலங்குகள் வெட்டுவாங்க. அது பொதுவாக நான் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி விலங்குகள் வெட்டினதுக்கப்புறம் ஒரு அமாவாசை பௌர்ணமி டயத்தில் தான் பண்ணுவாங்க. அது எப்படிப்பட்ட பெரிய ஆனாலும், பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆனாலும், இல்லாத மனிதர்கள் ஆனாலும், ஒரு எதிரியாக நினச்சி நம்ம சைவனை பண்ண நினச்ச அந்த மாதிரி ஆளுக்கு எல்லாம் கண்டிப்பாக அந்த சைவனை வந்து போய் சேரும். அது வந்து நீங்கள் கோயிலில் போனாலும், கடவுளுக்கிட்ட போய் மாலை போட்டாலும், எப்படிப்பட்ட வேலை இருந்தாலும் அது பிரேத சக்தி. இப்போ சிவனே பார்த்தீங்கன்னா எங்கே இருப்பாரோ, சுடிக்காடில் தான் இருப்பார் பொதுவாக. அதே சிவன் கோயிலில் தான் இருப்பார். அதே மாதிரி சுடிக்காடு கால் கூட சுடிக்காடில் தான் இருக்கும். ஆனால் எதுக்கும் நம்ம மந்திரம் பயன்படுத்துறது தான் முக்கியமாக இருக்கும். தப்புக்கு பயன்படுத்த தப்பான விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி சைவனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆணவேலை மேலே கூட அனுப்பலாம். அதனால வந்து அப்படி பட்டா சைவனை அனுப்பணும்னு சில பேருக்கு ரத்த வாந்தி வரும், சில பேருக்கு வயிற்று வலி வரும், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைங்கால வேலை செய்யாமல் முடக்கவாதம் வரும், பக்கவாதம் வரும். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா தூங்கும் போது நெஞ்சுக்குள்ளே ஆணி வச்சு குத்துவாங்க. இந்த மாதிரி ஆணி மந்திரம் பண்ண ஆணிகள் இருக்கும். அந்த மாதிரி சைவனை பண்ணி குத்துவாங்க. குத்தனை உடனே அவங்க வந்து தூக்கத்திலேயே இறந்து போய் ஆட்டோ ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்செடுப்பு, அதுலேயே வந்து கூட மரணம் அடைஞ்சவங்களுக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சைவனைங்கிற சர்வசாதாரணமான சைவனைகள் கிடையாது. பெரிய பெரிய ஆத்மகள், பிரேதாத்மகள், பிசாசிகள், இதெல்லாமே நிறையா பேருக்கெல்லாம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செய்வினைகள் பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது நீங்க கூட சொல்லியிருந்தீங்க 51 வகை செய்வினை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ யாருன்னா ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணி அதுல இருந்து வெளியே வரலாம் சார்? அதுக்கு எதனா ரெமிடிஸ் இருக்குங்களா? ஆத்ம பிரேலேபனா, பிசாசி பிரேலேபனா, சைவ நிமோச்சனா, கட்டு திக்பந்தன் அஸ்து. நல்ல அற்புதமான கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. பொதுவாக இப்போ நம்ம வீட்டில் நமக்கு ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், சுடு தண்ணி குளிப்போம், இல்லை ஆவி பிடிப்போம். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறதான்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்மளும் கூட ரெமடிஸ் எல்லாம் இது பண்ணிக்கலாம். அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தெரியாமல், யாருக்கு தெரியாமல் முட்டை எலுமிச்சை பழம் எல்லாம் தூக்கி திக்பந்தனம் பண்ணி சில பேர் வெளியில் வீசி போடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் என்னடான்னு சொல்லி மரியாதை இதெல்லாம் போயிடும், நம்ம வந்து வாழ்க்கை எப்படி வேணால் நடக்கட்டும், இப்படியே இருக்கிட்டு, ஏன்னா நமக்கு சைவன் இல்லை எது இல்லை நம்பிக்கை இல்லாதவங்க அப்படியே அவங்களோட வாழ்க்கையில் நாசனமாகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்டால் ரெமெடி வந்து பார்த்தீங்க, நான் சொல்கிற ரெமெடி இந்த மாதிரி ஒரு ஆணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எலுமிச்சை இது பண்ணிக்கிட்டு இது குத்தணும். எந்த மாதிரி ஆணி இருந்தாலும் பரவாயில்ல, கடையில் கிடைக்கிற ஆணி கூட வாங்கி வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு மந்திரம் சொல்கிறேன். ஓம் கட்டு திக்பந்தனா சர்வ சைவனே விமோச்சனா அரர மகாதேவ செம்போ சங்கரா ஓம் பார்வதி பதே நமோ நமஹான்னு சொல்லி சர்வ சைவனே பில்லி கோளாரே பிசாசியே கட்டு திக்பந்தனா விமோச்சனா கட்டு ரூப ஓம் அகோரி கட்டு திக்பந்தனா பிரேத விமோச்சனா ஓம் ஹைம் ஹீம் பட்ஸ்வாஹான்னு சொல்லி இது என்ன பண்ண தெரியுமா, ஒரு மரத்து கீழெல்லாம், காட்டில் இருக்க மரத்து கீழெல்லாம் குத்திட்டு வந்துடணும். வந்துட்டோம்னா சில சின்ன சைவனெல்லாம் போயிடும். பெரிய பெரிய சைவனெல்லாம் இருக்கும் இல்லையா, அது போகாது. அவங்க ரத்தம் மேலே குடிச்சிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் ரத்தம் தான் அதுக்கு பிடிக்கும் இல்லையா. அது மாதிரி பெரிய பெரிய சைவனை போகாதவங்க நமக்கு ஃபோன் பண்ணாலும் போதும், நம்மக்கிட்ட வந்தாலும் போதும், எங்கே இருந்தாலும் கூட ஃபாரின் இருந்தால் கூட நமக்கு ஃபோன் பண்ணாலும் போதும். அதுக்கு என்ன பண்ணுமோ அது வழிபாடெல்லாம் சொல்லி பெரிய பெரிய சைவன் இருந்தாலும் கூட 7 கடல் தாண்டி அவங்க பேஷண்ட்டுகள் இருந்தாலும் கிளைண்ட்டுகள் இருந்தாலும் கூட நமக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும். கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர் உள்ளுங்க. அது எந்த மாதிரி சைவனை இருந்தாலும் எவ்வளோ பெரிய கோளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட வாங்க, அதுக்கு தாழ்ந்தமாக நான் எல்லாம் பண்ணி தருவோம். நம சிவாயா. சரி, இப்போ செய்வினை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க நெஞ்சுக்குள்ளே இருந்து அது குத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணும் அப்படின்லாம். இப்போது நமக்கு வந்து இதெல்லாம் செய்வினையால் தான் நடக்குது அப்படின்னு நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு உடலில் கூட பிரச்சனை இருக்கலாம், அதனால கூட அவங்களுக்கு அந்த மாதிரியான வலிகள்லாம் வரலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இது செய்வினையால் தான் நமக்கு வருது அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? உண்மையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அது உண்மைதான். இயற்கையாக இறந்தவங்க அவங்க தெரியும், ஒரு நோயாக இருப்பா, முதல்லையோ சிக்கலோ இருப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை வந்து கொலுஸ்ட்ராலான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு கொழுப்பெல்லாம் வந்து டாக்டர் கூட சொல்லுவாங்க, உனக்கு நெஞ்சடுப்பு வரப்போதோ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்கன்னா பண்ணிக்க மாட்டான். அவங்களுக்கு உண்மையாகவே வரும். ஆனால் நல்லா திடீர்னு இருக்கிற மனிதர் நல்லா ஜிம்மு பண்ணுவா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவா, டாக்டர்கிட்ட போய் பார்த்தாலும் கூட எந்த நோய் இல்லைன்னு சொல்லுவாங்க. எந்த நோய் இல்லாதவங்களுக்கு அப்படிப்பட்ட ஆளுக்கு சைவனைகள் பண்ணாலும் கூட தெரியாது. திடீர்னு பணம் வந்து பார்த்தீங்கன்னா
நல்லா கொட்டோ சம்பாதிக்கிறவனு கூட சம்பாதிக்காமல் இருக்கிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. சில பேர் வந்து பொம்பளை விஷயத்தில் போதை ஆவா, பொம்பளை விஷயத்தில் பைத்தியமாயிருவா. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விஷயத்தில் அடிமை ஆயிடுவாங்க. சில பேர் வந்து புருஷன் வந்து பொண்டாட்டிகள் வந்து சண்டை நிறையாவே வந்துடும். எந்த விஷயம் பார்த்தாலும் நிம்மதி இல்லாமல் போயிடும். எங்கே போனாலும் கூட நல்லா இதாக முடியாது. கோயிலுக்கு போகிற அந்த டயத்தில் நல்லா இருக்கும். மறுபடியும் அமாவாசை பௌர்ணமி தாண்டின உடனே ஏதோ நம்மளை பிடிக்கிற மாதிரி, யாரோ பேசுகிற மாதிரி, என்னென்னமோ பண்ண வைக்கிற மாதிரி, நமக்கே தெரியாமல் ஒரு ஆள் நம்ம கூட பேசி இது பண்ணி அது பண்ணி நிறைய அழிவுகள் பண்ண வைக்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சி என்னோட டைம் இப்படியே இருக்குதுன்னு சொல்லி அவன் அப்படியே போவான். அது புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போய் இந்த கோயிலுக்கு போய் சரி பண்ணிக்குவா. மறுபடியும் சில கோயில்கள் போனாலும் கூட ரெடி ஆகாது. எதனாலன்னா அது பெரிய ஆத்மா, அது சுடிக்காடுலேருந்து வந்து ஆத்மா. அது எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறானோ அது அந்த முறையை நம்ம பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சைவ பூஜைகள் இருக்கும், அசைவ பூஜைகள் பண்ண வேண்டியது அசைவ பூஜைகள் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய விதமான ஹோமங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தீக்கு விடுறதுக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அஷ்டாதச சக்தி பீடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி 12 ஜோதிர்லிங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி எத்தனையோ மந்திர திக்பந்தனா சக்திகள் எல்லாம் அகோரி நாகசாது கட்டு திக்பந்தன தந்திர தாளபத்திர கந்தத்துல நமக்கு எல்லாம் இருக்கும். எந்தெந்த வலிக்கு எந்தெந்த மாதிரி பண்ணணும், எந்தெந்த பூஜைக்கு எப்படியெல்லாம் பண்ணணும்னு என்னோட குருநாதர்கள் இருக்கிறாங்க காசியில். அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட எனக்கே தெரியாமல் இருந்தாலும் கூட என்னோட உடம்புல மந்திரங்கள் படித்த உடனே என்னோட உடம்புல வந்து அவங்க வந்து புகுந்துவாங்க. புகுந்த உடனே அதுக்கு எந்த வேலை பண்ணவோ அதை பண்ணி கொடுத்துருவோம். எந்த மாதிரி சைவனை இருந்தாலும் கூட உடனே கண்டுபிடிச்சிருவோம். அதனால வந்து எது இருந்தாலும் நம்ம கிட்ட வாங்க கண்டிப்பா பண்ணி தருவோம். ஓம் நம சிவாய். ஓகே சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்த மாதிரி செய்வினைகளை அகற்றும் பொழுது உங்களுடைய உடம்புல உங்களுடைய முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? உண்மையாம்மா, அது உண்மை. நீங்க எப்படி உணர்வீங்க? அது கண்டிப்பா. இப்போ நான் வந்து ஒரு அகோரியோட நாகசாத ஒரு ரூபத்தில் இருக்கிறேன். சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கூட பேசுகிறேன்னா அது நமக்கு குருகள் கற்றுக் கொடுத்ததுனால தான். நம்ம பல தலைமுறையாகவே இந்த வேலையில் இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆசிரமங்கள் இருக்குது. பொள்ளாச்சியில் இருக்குது, நம்மளது சென்னையில் இருக்குது, அதே மாதிரி ஸ்ரீசைலத்தில் இருக்குது, காசியில் இருக்கிற நம்ம ஆசிரமங்கள். இந்த மாதிரி இடத்துல நம்ம குருகள் வந்து மந்திரங்கள் இது பண்ணும் போதிலோ நீங்கள் நிறையா கோயிலுக்கு கூட போயிருப்பீங்க. கருப்பராயன் கோயில் போயிருப்பீங்க, மாரியாத்த கோயில் போயிருப்பீங்க. அவங்க உடம்புல வந்து கடவுள் வந்து போயிடுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கடவுள் வரும்போது அவங்க என்ன நடக்குமோ தெரியாது. ஆனால் அது சில பேருக்கு நல்லதா நடக்கும், நல்லதா அதே மாதிரி போயிடும். அதே மாதிரி நம்ம உடம்புல வரதெல்லாம் முன்னோர்கள், சித்த பெருமான் அன்றது யாரும் அகோரிகள். அப்படிப்பட்ட அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியாத வேலை, எனக்கு ஏதாவது சைவனே பண்ணுறது. ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்தது. ஒருத்தருக்கு சைவனை எடுக்க நாங்கள் போயிருக்கிறோம். அது போகும்போது அவங்களுக்கு சைவனை வந்து நம்மளை வந்து முட்டை பார்த்துச்சு. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கடவுளை கொடுத்தா, நம்ம குருகள் கொடுத்தா இது சூழ தண்டனம். இது நம்ம கிட்ட இப்போ நான் கொண்டு போகல, மறந்து போயிட்டு. அந்த டயத்தில் உடனடியாகவே நான் ஒரு மந்திரம் படிச்சுட்டேன். படித்த உடனே பஞ்சபூத சக்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம எங்கேயோ இருக்கிற ஆள் வச்சு ஃபோன் வச்சு பேசுகிறோம் இல்லையா, நம்ம மந்திரங்கள் கூட அப்படியே தான். சிவன் வந்து ஒரே ரூபம் தான். எல்லா கோயிலும் சிவன் லிங்கத்தோட ரூபத்தில் இருப்பார். அதே மாதிரி 12 ஜோதிர்லிங்கங்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி வாயுலிங்கம் சொல்லுவாங்க. வாயுலிங்கங்கள் தெரியுமில்ல, அதே மாதிரி நிறைய ரூபங்கள் இருக்குது சிவனுக்கு. அதே மாதிரி நம்மளோட ரூபங்கள் எல்லாம் அகோரி ரூபம் தான். அந்த ரூபத்தில் இருக்கும்போது நான் ஒரு சித்தரோட பெருமானோட மந்திரங்கள் படிக்கும் போதோ உடனே நம்ம உடம்புல வரும்போது நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. சப்பனி நம்ம உடம்புல வரும்போது அந்த சக்தி வந்து இது ஆகும் போதுலேயே அந்த தெய்வம் வந்து அவ்வளோ பவரில் இருக்கும். அந்த டயத்தில் எந்த சைவனை இருந்தாலும் கூட கட்டு திக்பந்தனம் பண்ணி நம்ம குரு அந்த செகண்டில் வந்து இந்த மாதிரி பானைக்குள்ளே பிடிச்சி வச்சுருவோம். சைவனே ஆனாலும் பெய் ஆனாலும் இந்த மாதிரி இதில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம், குருவுகிட்ட கொண்டு போயிடுவோம். கொண்டு போனோம்னா அதுக்கு எந்த முறையாக பூஜைகள் பண்ணணுமோ அது பண்ணி கொடுப்பாங்க. அது உடனே முடிஞ்ச உடனே அந்த என்னோட உடம்புலேருந்து மறுபடியும் அந்த குருகள் வந்து அவங்களோட இடத்துக்கு போய் அவங்க உட்காந்துருவாங்க. அங்கேருந்து மந்திரங்களை படிக்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட வர வரைக்கும் நம்ம பாதுகாப்பான சக்தி மந்திரங்கள் நமக்கே கூட கொடுத்துருவாங்க. ஏன் உங்களை சொல்கிறேன்னா சில ஆத்மகள் வந்து பெரிய ஆத்மகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஆத்மகள் வந்து சைவன ரூபத்தில் இருக்கலாம், பேய்கள் ரூபத்தில் இருக்கலாம். எப்படிப்பட்ட சைவனை இருந்தாலும் கூட கண்டிப்பாக எடுத்து தான் கொடுப்போம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எந்த சைவனைனால பாதிக்கப்படுறீங்களா, அதே மாதிரி வேதனைப்படுறீங்களா, நம்ம கிட்ட வாங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்போம். நீங்கள் வந்து ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். அந்த சிவன் பெருமாளை நம்மளை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. ஓம் நம சிவாய். சார், நம்ம தொடர்ந்து வந்துட்டு பேய்கள் பற்றி பிசாசுகள் பற்றி தொடர்ந்து பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஆத்மானு சொல்கிறீங்க, பேய்னு சொல்கிறீங்க, செய்வினை அப்படின்னு சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே என்ன வித்தியாசம் சார்? எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்றுங்களா இல்லை வேறு வித்தியாசங்கள் இருக்குங்களா? ஆத்மகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆத்மா இருக்கும், கெட்ட ஆத்மா இருக்கும். தெய்வம் கூட ஒரு ஆத்மா தான், பரமாத்மா. நம்ம ஆத்மா பரமாத்தோட சேர்ந்தது.
அதனால தெய்வாத்மம் வரும்போது நல்லதா இருக்கும். ம். அதே பெய்யாத்மம் வரும்போதும் நிறைய அழிவுகள் கொடுக்கும். ம். என்ன பண்ணும்? நிறைய அழிவுகள் கொடுக்கும், நிறைய சேதங்கள் கொடுக்கும், நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். திடீர்னு நல்லா இருக்கிறவன் நல்லா ஒரு இடத்துல சம்பாதிக்கிறான், முன்னேற்றத்தில் இருக்கிறான். இவன் வந்து நம்ம விட பெரிய ஆள் ஆகிறான்னு சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம தொழிலையே புறாம இருக்கிறவங்க நமக்கே தெரியாம சைவனை பண்ணி அவன் வந்து தெரியாத அளவில் வந்து இது பண்ணுவான். சைவனை பண்ணவனுக்கு அவனை பார்த்தாலே தைத்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கும். உதாரணம் சைவனை பண்ணியிருக்கிற ஒருத்தர் மேலே அவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறான், அவன் மேலே சைவனை இருக்கு, அவன்கிட்ட போய் ஏதாவது வாங்க நினச்சாலும் கூட மக்கள் கூட வரமாட்டான். அதுக்கு லக்ஷ்மி வராது, தைத்திரம் தான் பிடிக்கும் அவனுக்கு. ஆனால் அதே மாதிரி பெய்யான்னு சொன்னீங்க. பெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்மா, அவனோட ரத்தம் குடிக்கும், அவன் நல்லா பயன்படுத்திக்கும். காம ரூபத்தில் ஆனாலும் கோப ரூபத்தில் ஆனாலும் உயிர் வந்து மரணம் கொடுக்குற வேதில் ஆனாலும் டைரெக்டாக ஆள் மேலே வந்து பேசும் பெய். நைட்டு வந்து சுற்றும்போது வீட்டில் இருக்கும்போது 12 மணிக்கு மேலே சுற்றும், அந்த வளையல்கள் செப்துகள் வரும், கழுத்து வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். அது ஆத்மாங்கிறது வேறு. அதே மாதிரி வந்து பெய் ஆத்மாங்கிறது வேறு. பெய்யாங்கிறது எப்பவுமே அழிவுதான் கொடுக்கும். சைவனாங்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு இவன் நல்லா இல்லை, இவன் ரத்த வாந்தி எடுக்கணும், இவன் நெஞ்சடிப்பு வரணும், இவன் முன்னேற்றம் இல்லாமல் போகணும், இவனுக்கே யாருக்குமே சந்தேகம் வராமல் இவனை வந்து அழிஞ்சு போகணுமான்னு சொல்லி பண்ணுறது தான் சைவனை. சைவனாங்கிறது மிக பெரிய சக்தி. அந்த சைவனையே பார்த்தீங்கன்னா 51 விதமான சக்திகள் இருக்கு. அந்த 51 விதமான சைவனைகள் வந்து எந்த ரூபத்தில் பண்ணாலும் கூட யாருனால கண்டுபிடிக்க முடியாது. அதே பெய் ஒருத்தருமே பிடிச்சிச்சுன்னு என்ன பண்ணும்? பேசுமா பேசாதான். அப்போ நம்ம பெய்யன்னு சொல்லி அங்கே கோயிலுக்கு அந்த தர்காக்கு நிறைய இடத்த கூட்டு போய் அது வந்து நம்ம நிவாரணம் பண்ணிக்குவோம். அதை சைவனை வந்து யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மிராக்கலான மேஜிக் அது. மேஜிக்ங்கிறது ஒரு தாந்திரிக மேஜிக். அது யாருன்னு வேணும் அழிக்க முடியும், எப்படி பட்ட ஆள் வேணும் இது பண்ண முடியும். நல்லா சம்பாதிக்கிறவனு கூட சைவனாக பண்ணி விட்டோம்னா அவன் சம்பாதிக்காம போவாங்க, முன்னேற்றத்திலாம் போவாங்க. படத்தில் ஆனாலும் தொழில் ஆனாலும் எந்த மாதிரி வேலை ஆனாலும் படிப்பில் ஆனாலும் சைவனை பண்ணவங்க பிரெயின் வந்து வேலை செய்யாது. அதே மாதிரி அடிமையாயிருவான். நிறைய ஆம்பளைகள் பார்த்துருப்பீங்க, நிறைய ஆம்பளைகள் வந்து நல்லா படிச்சிருப்பா, என்னென்னமோ தெரியாது, திடீர்னு குடிப்பா, திடீர்னு பொம்பளை பழக்கத்தில் போவா, திடீர்னு இல்லாத சண்டைகளுக்கு போவா. அதே மாதிரி நிறைய பொம்பளை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இல்லாத என்ன சொல்லுவாங்க, நிறைய தொடர்புகளை வச்சுக்குவாங்க, நிறைய இல்லாத பிரச்சனைகள் பண்ணிக்குவாங்க, நிறைய தற்கொலைகள் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் சைவனைங்கிறது பெருசு. பெய்கள் வீட கூட பெருசு. ஆனால் பெய்கள் கூட பெரிய பெரிய பெய்கள் இருக்கு. அது கூட சொல்லும் போது நீங்கள் கேட்கும்போது நான் சொல்ல போகிறேன். ஓம் நம சிவாய. கண்டிப்பா சார். தொடர்ந்து செய்வினை பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்திருந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். ஓம் நம சிவாய்.